பஸ்ஸில் ஓட்ட சொன்னாங்க. அது எங்களுக்கு ஒத்து வருது. எங்கள் பசங்களும் போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால நாங்கள் என்ன ஆகிடும்னா, சரி போகலாம், நீங்கள் இங்கேயே ஓட்டுங்கப்பா அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டோம். 3ஆவது நாளே போலீஸ் ஸ்டேஷனில் பெட்டிஷனும் கொடுத்தாச்சு, மனு கொடுத்த மாதிரி. நாங்கள் யாரும் போகலைங்க அந்த இடத்துக்கு, ஐயா சொன்ன இடத்துக்கு, நாங்கள் அதிகாரிங்க சொன்ன இடத்துக்கு நாங்கள் போகணும். அவங்களையும் மனு கொடுத்தாச்சு, பெட்டிஷன் கொடுத்தாச்சு. அதை மீறி 8 மாதம் நாங்கள் யாருமே போகல. இன்றைக்கி என்னடானாங்க, நேற்று வந்து அந்த மாதிரி அதிகாரி கூப்பிட்டு பேசினாங்க. பேசுறதுன்னா 2 பேர் அங்கே ஓட்டுட்டோம் காங்கிரஸ் பார்த்துக்கிட்டோம். அது முடியாதுங்க, நாங்கள் ஓட்டுவோம். நாங்கள் போகவே இல்லை 8 மாதமாக. அப்புறம் மறுபடியும் எதுக்கு அவங்க இங்கிட்டு வராங்க அப்படின்னு நாங்கள் கேட்டோம். இல்லை அவங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்குது, அவங்களுக்கு வருமானமே இல்லை. எங்கள் 33 பேர்த்துக்கும் வாழ்வாதாரம் பாதிக்குதுங்க. எங்களுக்கு நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி பாருங்கள். அப்போ என்ன, யாருக்கு வண்டி ஓடுது யாருக்கு வண்டி ஓடலைங்கிறது தெரியும் அப்படின்னு நான் அதிகாரியாட்ட நான் சொல்லுவேன். அதுக்கு முடியாதுங்கிற வார்த்தைக்கு பதிலாக நாங்கள்லாம் வந்து இதுக்கு முடியாது, அதிகாரிகளை விட்டு நான் வெரிஃபிகேஷன் பண்ணுறேன் பண்ணிவிட்டு ஒரு 4 நாளில் 5 நாளில் உங்களுக்கு முடிச்சுருக்கேன். உங்களை மறுபடியும் கூப்பிட்டு நான் பேசிட்டு வரேன். நடத்துனதுக்கு உங்களுக்கு பொதுவாக 2 பேரும் பிரச்சனை இல்லாமல் நாங்கள் இது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுதான் இப்போ சொன்னது ஏதாவது பிரச்சனை கூடுதலாக ஒரு விஷயம் நம்மளை யாருமே அங்கே போகலாம், யாருமே அங்கே போகலாம். அதையும் போகக்கூடாது. சில 3 பேர் மட்டும் நீங்கள் மேலே போய் ஓட்டிங்க, அவங்க 2 பேர் வந்து கீழே கீழே ஓட்டுங்க. சொன்னாருங்க அதை தெளிவுபடுத்தினா தான் நம்ம ஒரு முடிவு பண்ணாது. தலைவரா வாங்க. அவர் சொல்றாரு, அந்த ஸ்டாண்டையும் பார்க்கணும், இந்த ஸ்டாண்டையும் பார்க்கணும், அதுக்கு பிறகு நம்ம வந்து முடிவு எடுக்கலாம். நானே நேரடியாக வரணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன். இவர் நாம் அழுக்காட்டியம் பண்ணது பிறகு இந்த வார்த்தை வந்துருக்கு. நாம இவர் தான் கேட்டிருக்காரு. இவர் தான் ஆய்வு பண்ணுறது, எதாக இருந்தாலும் ஆய்வு பண்ணுறேன், எங்கிருந்து வாழ்வாதாரம் பார்க்கல, நீ ஸ்டடி பண்ணு அப்படின்னு கேட்டிருக்காரு. சரி, நம்ம ஸ்டடியை ஏற்றுக்காங்க. ஏற்றுக்கிட்டு ஏன் நம்ம 2 நாள் 3 நாளோ 3 நாளோ ஏன் என்னன்னா, நம்ம இருந்து திருப்பி எங்கே போவோம் அப்படின்னா, இந்த ஸ்டாண்டு நம்ம ஏற்கனவே வாங்கி திருச்சி மாவட்டத்தில் இந்த ஸ்டாண்டு ஆர்டிஓ பேச்சுவார்த்தை பழைய டிஎஸ்பி வந்து ஒன் சைடாக இருந்தார். அவர் வந்து அந்த போர்டை பார்க்க உடனே, வச்சிருக்கிற போர்டை பார்க்க உடனே, இதோ பக்காவாக இருக்குது, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. எப்போ எந்த வாய் போயிடுச்சு, முதல்ல குட்டையில் மூத்திரத்தில் ஏன்டா அவங்க போர்டை போட்டுக்கிட்டு கேட்க ஆரம்பிச்சாங்க. அந்த போர்டை பார்த்த உடனே ஸ்டாண்டை மாற்றிக்கிட்டார். ஒன் சைடாக தான் இருந்தார். அந்தளவுக்கு பக்காவாக நம்ம ஆர்டிஓலாம் பேசி வாங்கி கொடுத்துருக்கோம். திருப்பி நாளைக்கு அந்த ஆர்டிஓ மூலம் நம்ம எல்லா ஏற்பாடுகளும் பண்ண முடியும். அதில் அந்த அளவுக்கு ஒரு 2 நாள் பேசி எடுத்து வந்து அதையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும். பார்த்துட்டு திருப்பி பழைய கல்லூரி சபையாக துறைக்கிற மாதிரி அதே ஸ்டாண்டுக்கு போனால் வலுவான முடியல. எல்லா ஒன்றிய பேரும் ஆள் எல்லாம் வரணும். நாம போகிறவங்க அர்த்தம் இல்லை. ஒரு 100 பேர் 200 பேர் போலீஸ் எல்லாம் நம்ம அப்படின்னா போஸ்ட் அடித்து ஓட்டிக்கலாம். போஸ்ட் எதுக்கு எடுத்து ஓட்டுறோம்? ஒரு தீர்வுக்காக தான் போட்டுறோம். இப்போ ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது, பேச்சுவார்த்தையில் ஒரு தீர்வுக்கு ஏதோ வரட்டும். இவ்வளோ நாள் பொறுத்தோம், வருஷக்கணக்காக பொறுத்தோம். அந்த மீட்டிங் நடந்ததுலேருந்தே நம்ம அங்கே போய் ஓட்ட போகல. அவன் வம்புழுக்கிறான். வம்புழுத்த உடனே என்ன செய்யணுமோ நம்ம செஞ்சுருக்கணும். நிறையா செஞ்சுருக்கோம். அதை கொண்டு ஓப்பனில் எல்லா வீடியோலாம் எடுத்துருக்கோம். பேசிட்டு நியாயமாக பண்ணுறது நீங்கள் நடந்துருக்குது. அதெல்லாம் செஞ்சு நமக்கு
வெறும் சிஇசி ஒட்டுமொத்த நம்ம மாவட்ட சிஇசி பொதுவான முடிவு பார்ப்பாங்க. ஆர்டிஓ வந்து யோசனையாக சொல்கிறோம். இல்லத்தோட இப்படியே தான் நீங்கள் கதை பேச அதெல்லாம் இல்லை, நடத்தியே ஆகணுனால நம்ம நடத்துவோம். அது என்ன நடந்தாலும் உங்களுக்கு நம்ம கடைசியாக போவானே. அதான் அதனால கொஞ்சம் மரியாதை ஒரே ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன். எந்த ஊரில் வந்து பேட்ச் போட்டு நீங்கள் ஓட்டுறேன்னு சொல்லுவாங்க. நாம் மரியாதையாக நடக்கிறதுனால தான் கோயில் திருவிழாவில் பேட்ச் போட்டு இந்த ஆட்டோ மட்டும்தான் உள்ள போகணும், மற்ற ஆட்டோ உள்ள வரணும்னு சொன்னாலும் அதிகாரி தான் நம்ம செஞ்சு கொடுக்குறோம். அவங்க வச்சு தான் நம்ம பேச வேண்டியது.